எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன கூழுன்னு பார்க்காதீங்க. கூழு மோர் கலந்து குடித்தாலே எனக்கு இன்னும் சளி சரியாகலை. ஏன்னா இந்த வேனத்தடுமோன்னு சொல்லுவாங்களா, வெயிலில் போயிட்டு போயிட்டு வந்தது சளி பிடிச்சிக்கிச்சு. அதனால் இன்றைக்கும் கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி பண்ணியிருக்காங்க. இந்த கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னா, ஒரு 2 மணி நேரம் கருப்பு கவுனி அரிசியை ஊற வச்சு அதை நல்லா தண்ணியை வடிச்சிடணும். வடிச்சிட்டு இல்லை ஒரு துணியில் கூட அப்படி லேசாக பரப்பி விட்டுட்டு அந்த தண்ணி உறிஞ்சிரும். நம்ம அந்த அரிசியை வடை சட்டியில் போட்டு நல்லா வறுக்கணும். அரிசி பொரியிற சமயத்தில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு வெந்தயம் எல்லாத்தையும் மணம் வர்ற அளவுக்கு வறுத்துட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி 1 டம்ளர், நான் 100 ml டம்ளருக்கு ஒரு 7 டம்ளர் அளவு தண்ணி வச்சு இந்த கஞ்சியை காய்ச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. அதில் ஒரு 5, 6 பல் பூண்டு போட்டு காய்ச்சிருக்கேன். இது சளிக்கும் சரி, கருப்பு கவுனி அரிசியில் அதாவது அந்த காலத்தில் அரசர்கள் சாமானியர்கள் சாப்பிட்றக்கூடாதுங்கிறதுக்காண்டி இதை மறைமுகமாக விளைய வச்சு அப்படி சாப்பிட்ருக்காங்க பார்த்துக்கோங்க. அதில் கேன்சர் செல் கண்ட்ரோல் பண்ணது எல்லா உடம்புல எல்லா விதமான நோய்களுக்குமே இது நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் பார்த்துக்கோங்க. இதுக்கு நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் வதக்கி வச்சுருக்கிறேன். டெய்லி ஒரு துவையலாக அரைச்சேன். சரி இன்றைக்கி இது வெங்காயத்தை வதக்கிடுவோம். ஏன்னா சீக்கிரமாக நான் செஞ்சு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி அழகரை வழி அனுப்ப போகணும். அழகர் ஐயா இன்றைக்கி திரும்ப அழகர் மலைக்கு போகிறாரு. அதனால் அழகரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சுங்க. இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க. ஓம் சாய்ராம்.